ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒன் டாப்பு கேம் பிளேன்னு நல்லா தெரியும். ஆனால் ரூம் கார்டு வந்து க்ரியேட் பண்ண தெரியாது. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டு இந்த கஸ்டம்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கலாம். க்ரியேட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். உங்கள் டீம்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி விளையாடுனாக்கா விளாண்டுக்கோங்க பாஸ்வேர்டு கொடுத்து. இப்படி இல்லை, நான் வந்து ரேண்டமாக விளாடுனாக்கா பாஸ்வேர்டு கொடுக்க வேணாம், நம்பர்ஸாக தாங்க பாஸ்வேர்டு கொடுக்கணும். லெட்டராக கொடுத்தாக்கா ஒர்க் ஆகாது. அடுத்தது செகண்டில் கேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கலாம். இந்த கேம்னு கொடுத்ததுக்கப்புறம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரவுண்ட்ஸு, எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மோடு, அப்புறம் ஸ்பெஷல் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட். மேலே தள்ளி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்று உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயின் அங்கே எக்கனாமிக்ஸ் சொன்னால அதில் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, தேவைப்படுற நமக்கு. அடுத்தது என்னன்னாக்கா டேவா நைட்டான்னு சொல்லிட்டு கேட்கும். டேனா டே சூஸ் பண்ணிக்கோங்க, நைட்னா நைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம். அது என்னன்னாக்கா லிமிட்டுக்குள்ளலாம் அன்லிமிட்டடுக்குள்ளலாம் கேட்குது. நம்ம அன்லிமிட்டட் கொடுத்தோம்னா நோ கொடுத்துப்போம். எமோ லிமிட்டாக இல்லை அன்லிமிட்டடாக கேட்குது. நம்ம லிமிட்லாம் வேணாம், நோ கொடுத்துப்போம். செகண்ட் ஆப்ஷன் ஏட்ராப் வேணுமா வேணாமல் கேட்குது. நம்ம நோ கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே ஃப்ரெண்ட்லி ஃபயர் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு பிடிச்சதான் ஃப்ரெண்ட்லி ஃபயர் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, வேணாம்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்லு, அது வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேணான்னு சொல்லிவிடுங்க. இன்னொன்று சைடில் பார்த்தீங்கன்னா லா அவுட்டுன்னு இருக்கும். லா அவுட்னாக்கா சுத்தியல் இந்த மாதிரிலாம் போடுவோம் தெரியுங்களா, அது நமக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா அதையும் நோ கொடுத்துருங்க. அந்த மாதிரி இந்த சைடில் கேரக்டர் ஸ்கில் நோ கொடுத்துக்கிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கன் ஆட்டிடியூடு, அதாவது கன்னின் ஆட்டிடியூட்னா கன்னோட பவர் ஃபயர் அண்ட் டன்ஸ் தான் டக்குன்னு விழுந்துடும், அதனால் சொல்லிட்டு அதை கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒன் டாப் ஹெட்ஷாட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போவோம். கன்று என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஸ்பெட்டக் பார்க்குறது, ஸ்பெட்டக்கை எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு செட்டிங்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கன் சூஸ் பண்ணுறது. அப்படியே நம்ம ஆன் பண்ணிக்கணும், அது ஓரத்தில் காமிக்கும். அதை ஆன் பண்ணால் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆன் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும், அதனால் ஆன் பண்ணிக்கணும். இல்லை நமக்கு என்னென்ன கன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் M500 டஸ்டி கில்லு இந்த மாதிரி வச்சுப்பேன், மினி எஸ்கிலாம் அழுத்தி பிடிக்கிறதுனால. அதில் இன்னொன்று என்னன்னாக்கா அந்த பர்சன்டேஜ் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து காயினோட இது எவ்வளோன்னு கேட்டு போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கன்னை. அந்த காயின் வேணுன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க, உங்கள் இருப்போம். ஆனாக்கா ஃபுல்லாக வச்சுட்டா நிறையா வாங்க முடியாது, அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. அதனால் கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம M10 இதெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கம்மியாக வச்சா நமக்கும் நல்லது, அதனால் நிறைய கன்று வாங்கலாம் ஒரே இதில். அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இல்லை ஒரு கன்று வாங்க முடியாது நம்மளால், அதனால் கம்மியாக நம்ம வச்சுருவோம். ஒரு கன்றுக்கும் கம்மியாக சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவேன், அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறேன், லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பெஸ்ட்டு வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா இது எடுத்துடுங்க. இது என்னன்னாக்கா ஜம்பிங் ஷூ, அது வேணாம் நமக்கு. ரூம் மேட்ச்சில் மோஸ்ட்லி பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்தது என்னன்னாக்கா எக்கனாமின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கன்னை போய்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கா ஸ்பேஸில் நான் ஒரு அடிப்பேன். ஸ்பேஸ் கன்னை தேட அழகாக இருக்கு வச்சுட்டேன். சரிங்க, அடுத்தது ஆப்ஷன் நான் சொன்னேன் எக்கனாமின்னு சொன்னேன். எக்கனாமின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்கனாமி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதும் இல்லை தான் ரவுண்ட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ரவுண்ட்ஸ் என்னன்னாக்கா எத்தனை ரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது காயின் ஃபுல் காயின் வச்சுக்கோங்க. ஒரு மேட்ச்சுக்கு எத்தனை காயின் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம் காயினை. ஒரு டிஃபிட்டு, அன்லிமிட்டடு, அதாவது வின் ரவுண்டு, லாஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ரவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் இதில் தான் நம்ம ரவுண்டை வைக்க போகிறோம். இந்த ரவுண்டை வைக்கிறதுக்கு முதல்ல அதை அமுக்கிட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா 8 வரும். 11 7 அப்படின்னாக்கா 4 அந்த மாதிரிலாம் வரும். அது நம்ம 8 ரவுண்டு அப்படின்னாக்கா 15 வச்சுக்குவோம். இது வந்து நம்ம மேப்பு எந்தெந்த மேப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த மேப்பை வரணும், செகண்ட் எந்த மேப்பை வரணும், தேர்டுன்னு அந்த ஆர்டர் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 8 ரவுண்டு இருக்குல்ல, 8 16 ரவுண்டு. இந்த 16 ரவுண்டுக்கு நமக்கு என்னென்ன மேப்பை வச்சுக்கலாம். 16லாம் இல்லை, 7 வரும். அப்புறம் 8வது நம்ம வந்து வின்னிங்கிற மாதிரி வரும். அதனால் நமக்கு வந்து 15 மேப்பு கிடைக்கும். என்னென்ன மேப்பு வரணும், எப்படி வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதான். அதுமாரி வச்சுக்கிட்டு நம்ம இங்கே க்ரியேட் ரூம்னு இருக்க பார்த்தீங்களா, அதை கொடுத்துடணும். அதுமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி நம்ம விருப்பம் தாங்க, அந்த மேப்பே கூட வச்சுக்கலாம். பர்முடா மேப்புன்னு இருக்குது, பர்முடா மேப்லேருந்து வச்சுக்கலாம், அந்த எட்ஸெட்ராலே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மேப் பிடிச்சிக்கோ அதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். அடுத்தது என்னன்னாக்கா ஏரியா, அது க்ரியேட் பண்ணிட்டோமா, அந்த ஏரியாவை க்ரியேட் பண்ணிட்டு
கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டுனா ரூம் கார்டு க்ரியேட் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், சேவ்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சேவ் ஆப்ஷனை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் ஆப்ஷனை கொடுத்தோம்னாக்கா நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ண தேவையில்ல, ஒரே டே க்ரியேட் பண்ணி போயிடலாம். ஆனால் காஸ்டம் ப்ரீசெட்னு இருக்குது, அதை அமுக்குனீங்கனாக்கா நம்ம க்ரியேட் பண்ணது அப்படியே வந்துடும், தனியாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இது என்னன்னாக்கா தனியாக பாஸ்வேர்ட் நம்ம இது கொண்டு வச்சுட்டு தான் அவங்க வரணும். சேவ் கொடுத்தாலுமே போய்ட்டு உங்கள் நம்பரை போய் சூஸ் பண்ணிட்டு இது பண்ணிங்கனாக்கா வந்துடும் உங்களுக்கு. இதுதாங்க இந்த சேவோட இதுவே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கும். நம்ம கொஞ்சம் நாளாக வீடியோ போடல, நம்ம ஃபோன் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போட முடியல வீடியோ. அதனால் அடுத்த ஈவெண்ட்லாம் நம்ம கரெக்டாக போட்டுருவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கிடச்ச மாதிரி இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதில் நம்ம எப்படி ரூம் கார்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம் இருந்துச்சு.